பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான வன்முறைகளை தடுக்க கோரி சென்னையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக சட்டமன்றம் நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. சென்னை புதுப்பேட்டையிலிருந்து தொடங்கிய இந்த பேரணியில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதிகா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி கலந்து கொண்டனர். அப்போது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக, குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதுபற்றி விவாதிக்க சட்டமன்றத்தில் சிறப்பு அமர்வு நடத்த வேண்டும், பாடத்திட்டங்களில் பாலின சமத்துவ கல்வியை கொண்டுவர வேண்டும், காலியாக உள்ள தமிழ்நாடு குழந்தைகள் நல ஆணைய தலைவர் பதவியை விரைந்து நிரப்ப வேண்டும், ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். தொடர்ந்து சட்டமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுவெளியில் பெண்களை பற்றி இழிவாக பேசி வருவதற்கு சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதிகா கண்டனம் தெரிவித்தார். பெண்கள் குறித்து பொதுவெளியில் பேசுகிற போது அவமரியாதையாக, அநாகரிகமாக, பெண் சமத்துவத்திற்கு அப்பாற்பட்ட அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை, இது போன்ற பெண்களை அவமதிக்கக்கூடிய வார்த்தைகளை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகிறார். சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல ஆஜராகிற போதும் அந்த மாதிரியான வார்த்தைகளைத்தான் பயன்படுத்தினார். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர், தன்னுடைய கட்சியில் 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடியவர் மோசமாக பெண்கள் குறித்து இத்தகைய பேச்சுக்களை பேசுவது என்பது கண்டிக்கத்தக்கது.